जलधे महितोपनिषत् कथितार्थनिधे। நமஸ்காரம் 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 நேர்களே. சோ இன்றைய காலகட்டத்தில் ஒருவருக்கு திருமணம் நடந்து விட்டால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வருடத்தில் 2 வருடத்தில் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஒரு ஆசை உண்டு. அப்படி பிறக்கவில்லை என்றால் அவர்கள் மீது தேவையில்லாத சில கருத்துக்களை திணிக்கிறார்கள். அல்லது ஒரு சிலருக்கு திருமணமே ஆகலனாலும் என்னன்னு கேட்டா இந்த பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏளனமாக பேசுகிறார்கள். அது காரணம் என்னவென்று கேட்டால் ஒரு சில காம்பினேஷன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும். இருந்த போதிலும் இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர நாட்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அஸ்வினி, மிருகசீரிடம், அதே மாதிரி சுவாதி. அஸ்வினி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் இந்த 3 நாட்களில் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில், மண் விளக்கில் நெய் போட்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். யாருக்காக? குலதெய்வத்துக்காக ஏற்றப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதை ஏற்றப்பட்டு இவர்களுக்கு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் நல்ல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்பட வேண்டும். அதே ஒரு திருமணம் ஆகாதவங்களா இருந்தா நல்ல இடத்துல திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளணும். அல்லது குழந்தை பிறப்பு இல்லாதவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்று கேட்டீங்கன்னா இவர்கள் வேண்டிக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் சக்தி கவசம் ஸ்லோகன் இருக்கு. சக்தி கவசம் ஸ்லோகன் வந்து இவர்கள் பாராயணம் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு பாராயணம் செய்தால் கண்டிப்பாக ஒரு நேச்சுரலா இவர்களுக்கு உடம்புல ஒரு சக்தி ஏற்படும். ஒரு சிலருக்கு இயற்கையாகவே 13ஆம் எண்ணில் எனக்கு பேர் இருக்கும், அல்லது 17 பேர் இருக்கும், அல்லது என்ன 26 பேர் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் தாமசம் ஏற்படும். எந்த ஒரு வேலைகளிலும் ஒரு தாமசம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு என்னன்னா 7.5 சனி காலகட்டமா இருக்கும். அந்த 7.5 சனி காலகட்டத்திலும் இவர்களுக்கு எந்த ஒரு வேலைகள் செய்யப்பட்டாலும் சில தாமசம் ஏற்படும். அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு மனசை வந்து தளராமல் இந்த காரியத்தை செய்யப்பட்டால் உங்களுக்கு யோகம் ஏற்படும். ஒரு சிலர் வந்து வீட்டுல வந்து என்னன்னு எழுதி வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் இனிமேட்டு வீட்டுல இல்ல, நான் வெளியில எங்கே போறேன், எங்கே வேலைக்கு போறேன், என்ன மாதிரி பண்றேன், அப்படி பண்றேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் இந்த காணாத போனவர் திரும்பி வருவதற்கு எந்த மாதிரி ஸ்லோகன் நம்ம படிக்கப்பட்டால் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு